வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் நிலையில் சென்னை மெரினாவில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். இப்போ நீங்க மெரினா கடற்கரையில இருக்கிறீங்க. அங்க தற்போது பலத்த காற்று வீசக்கூடக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவல்துறை தரப்புல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு? உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அதாவது வங்கக்கடல்ல நிலவி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை கரையை கடக்கும் என்று புயலாக உருப்பெற்று நாளை கரையை கடக்கும் என்று தமிழ்நாடு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்த நிலையில சென்னை கடற்கரை ஓரப்பகுதிகளில் பலத்த காற்றானது தற்பொழுது வீசி வருகிறது. நாம தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி பட்டப்பாக்கம் கடற்கரை பகுதி. இந்த பட்டப்பாக்கம் கடற்கரையில கடல் சீற்றமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காலை முதலே கடல் கொந்தளிப்புடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் அதாவது புயலானது மகாபலிபுரம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே நாளை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்க நிலையில் அந்த கடலோர பகுதிகள் அதாவது இங்கிருந்து பட்னப்பாக்கம், திருவான்மையூர் மற்றும் அங்கே நீலாங்கரை மற்றும் அங்கே அந்த மகாபலிபுரம் கடற்கரையோரம் பகுதிகளெல்லாம் காற்று மிகவும் வேகமாக வீசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இங்கே இருக்க இந்த பட்டணப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கடல் கொந்தளிப்புடனும் காற்று வேகத்தின் காரணமாக கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. இங்கே ஒரு நிக்க கூட முடியாம ஆளை தள்ளுற அளவுக்கு இந்த காத்தானது வீசக்கூடக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் இந்த கடற்கரை பகுதிக்கு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே காவல்துறை சார்பிலையும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலையும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் இந்த கடல் சீற்றத்தை காண்பதற்கு ஆர்வமுடன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் சற்று சுணக்கமாகவே காணப்பட்டு வருகிறது. ஏன்னா இங்கே காலை முதலே பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு காவலர்களும் இங்கே எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் மேற்கொள்ளாதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பொதுமக்கள் கடற்கரை ஓரமாகவே நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இங்கே எந்த ஒரு காவலர்களும் பொதுமக்களை அப்புறப்படுத்துவதற்கான எந்த பணிகளையும் மேற்கொள்ளாத நிலைதான் இப்ப நம்ம இங்க நிலவிட்டு இருக்கு. மேற்கொண்டு இதே நிலைதான் இங்க இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி, குறிப்பா பட்னப்பாக்கம், திருவான்மையூர், நீலாங்கரை மற்றும் மகாபலிபுரம் ஓரம் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இந்த காற்றின் வேகமானது அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. குறிப்பா அந்த மெரினா பீச் பகுதிகளிலும் அந்த மரங்கள்லாம் காற்று வேகத்தின் காரணமாக அசைவதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் இங்க வரக்கூடாதுன்னு ஏற்கனவே காவல்துறை சார்பில் உத்தரவிட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து பொதுமக்கள் அந்த அலட்சிய போக்கில் இங்க நிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த பொதுமக்கள் வரக்கூடாதுன்றதுதான் இங்கே காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. காற்றின் வேகத்தை நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதே நிலை தான் நீடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே இதே காற்றின் வேகமானது அதிகமாக காணப்படும் என்றும் கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா சிவகுமார், நீங்க சொல்லும் போதே தெரியுது ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அந்த இடத்துல கூடியிருந்து புகைப்படங்களை எடுத்துட்டு வராங்க. பொதுமக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பத்திரிகையாளரான உங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்பா இருங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவகுமார்.